அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், புதிய குருவே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைக்கும் குருகுலமே வருக, புதிய குருவே வருக.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைக்கும் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று நாம் அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஆண்டவருடைய இல்லத்தில் ஆகட்டும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடத்தில் இவ்வாறு கூறினார்: தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். அன்னை மரியாள் கடவுளுடைய செய்தி ஏற்ற மாத்திரத்தில் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் ஏற்று சிந்தித்து தியானித்து வாழ்வாக ஆக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அழைத்தலில் அன்னை மரியாளுடைய அடிச்சுவட்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம்முடைய புதிய குரு அருள் தந்தை பி. சின்னப்பன் அவர்கள் நேற்றைய தினத்தில் இதே நேரத்தில் நம்முடைய புதுவை கடலூர் உயர் மாவட்டத்தின் பேராயர் தந்தை அவர்களால் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். இன்று அவர்கள் தங்களுடைய நன்றி திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்த நாமும் இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கு பங்குக்கு இந்த இக்கட்டான காலத்தில் ஒரு புதிய குருவை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசித்திரமான ஒரு திருப்பலி, நேற்றும் விசித்திரமான ஒரு அருள் பொழிவு. இருப்பினும் ஆண்டவன் நம்மை அழைக்கின்றார் அனுதினமும். ஆகவே ஆண்டவர் அழைத்தலில் நாம் நிலைத்து நிற்க, அவரும் தன்னுடைய அழைத்தலில் நிலைத்து நின்று நற்பணி ஆற்ற வேண்டும் என்று, நல்ல உடல் நலம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினருக்காக ஜெபிப்போம். அவருடைய தாய் அவர்கள் விண்ணக பேரின்பத்தை சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக நாம் ஜெபிப்போம்.
அவருடைய தந்தை நல்ல உடல்நலம் பெற்று நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் ஜெபித்து மன்றாடுவோம். தூயதர மறைநினைவுகளை நாம் கொண்டாட தகுதி பெற பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனவுறந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரமில் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. என்னை இறைப்பணிக்கு அழைத்த எல்லாமல்லும் ஒவ்வொரு இறைவனுக்கு நன்றியாகவும்,
இறைப்பணிக்கு என்னை அர்ப்பணித்த என்னுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், மேலும் என்னுடைய நண்பர்களினுடைய கருத்துக்களுக்காகவும் என்னுடைய இறை அழைத்தலை உறுதி செய்து என்னை திருநிலைப்படுத்திய நம்முடைய பாசமிகு பேராயர் அவருடைய உடல் நலத்திற்காகவும், இப்பணிக்காக என்னை பயிற்றுவித்த பேராசிரியர்கள், அருட்தந்தையர்கள் அவருடைய கருத்துக்களுக்காகவும், இன்று இவ்விடம் வந்து இந்த தூயமிகு பலிபீடத்திலே திருப்பணி ஆற்ற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும், என்னோடு இணைந்து திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்காகவும், என்னிடம் ஜெப உதவி கோரிய அனைவருக்காகவும், இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே மரித்தவர்களுக்காகவும், என்னுடைய அன்னை லில்லி மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மிக சிறப்பாக கொரோனா தொற்றிலிருந்து தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய விடுதலைக்காகவும், இந்த இக்கட்டான சூழ்நிலை மறந்து இயல்பு வாழ்வு மீண்டும் திரும்பவும், மேலும் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரர்களால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணி உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஓ தெய்வமே, தெய்வமே அஞ்சலி, என் தெய்வமே, தெய்வமே அஞ்சலி, தீபாஞ்சலி, தீபாஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தால் அஞ்சலி, தீபத்தால் அஞ்சலி, தூபாஞ்சலி, தூபாஞ்சலி, வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தால் அஞ்சலி, தூபத்தால் அஞ்சலி, மலரஞ்சலி, மலரஞ்சலி, மாபரன் இயேசுவுக்கு மலரால் அஞ்சலி, மலரால் அஞ்சலி. ஓ தெய்வமே, தெய்வமே அஞ்சலி, என் தெய்வமே, தெய்வமே அஞ்சலி. முதல் வாசகம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும்,
நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவ தாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனது துணையாயிருப்பதும் நாமே. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நிறை உண்மைக்கு சாட்சி சொல்லவும், நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தால், அருகிலே நாம் இருக்கின்றோம்,
செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டி எழுப்பவும் எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1 முதல் 7 வரை, 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அபிஷேகம் செய்துள்ளார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்
என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு குழுமியுள்ள குருக்கள், பொதுநிலை இறைமக்கள், உங்கள் அனைவர் பெயராலும் கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற குருத்துவத்தில் பங்கேற்று, பணி குருத்துவத்தில் பங்கேற்று அருட்பொழிவு பெறப்பட்டுள்ள குருத்துவ குழந்தை அருட்பணியாளர் சின்னப்பராஜ் அவர்களை வாழ்த்துகிறோம். அவருடைய குருத்துவ பணி சிறக்க அவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். குருத்துவ அபிஷேகத்துக்கு தயார் செய்யக்கூடிய நாட்களிலே இந்த இன்விடேஷன் பத்திரிகை அழைப்பதை தயார் செய்யும்போது குருமட மாணவர்களுக்கு, இந்த டீக்கன் திருத்தொண்டர்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஃபஸ்ட்டு மாசா அல்லது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் மாசா, முதல் திருப்பலியா, முதல் நன்றி திருப்பலியா? முதல் திருப்பலி இது என்று சொல்லக்கூடியவர்கள், இதுதான் குருவாக ஆன பிறகு அவர் வைக்கக்கூடிய முதல் திருப்பலி, நேற்று அது அருட்பொழிவு பெற்ற திருப்பலி, அது அல்ல என்று சொல்வார்கள். இல்லை, அதிலேயே அவர் அப்பரசத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி அங்கேயே திருவுடல் திரு ரத்தமாக மாறுவதால் அதுவும் முதல் திருப்பலி என்று சொல்வார்கள். எனவே இன்று வரை எது முதல் திருப்பலி என்பதற்கு ஆதரவான எதிரான கருத்துகள் உண்டு, அதிலே நாம் போகவில்லை. ஆனால் நன்றி திருப்பலியா என்றால் ஆம். ஏனென்றால் நன்றி என்ற அந்த வார்த்தை யூக்கரிஸ்ட், தேங்க்ஸ் கிவிங், இறைவனுக்கு நன்றி கூறுகிற ஒரு பலியே இறைவனுக்கு நன்றி சொல்வதுதான். திருப்பலியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த யூக்கரிஸ்டேன், இறைவனுக்கு நன்றி சொல்வது. எனவே இவர் ஒப்பு கொடுக்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய இந்த நன்றி திருப்பலி உண்மையாகவே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இறைவனுக்கு செய்யக்கூடிய முதல் முக்கியமான காரியம். ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? இதில் யாருக்கும் சந்தேகமே கிடையாது. இது தேங்க்ஸ் கிவிங் மாஸ், நன்றி திருப்பலி தான். முதல் பலியா இல்லையா என்பதற்கு ஆதரவான எதிரான கருத்துக்கள் உண்டு. ஆனால் நன்றி திருப்பலியா என்பதற்கு எல்லாரும் ஆம் என்று சொல்வார்கள். எனவே இந்த நன்றி பலியை குருத்துவ குழந்தை அருட்பணியாளர் சின்னப்பராஜ் என்று நிறைவேற்றுகிறார். அவரோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு தூய விண்ணேற்பு அன்னை வழியாக இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி நன்றி சொல்லுகிறோம். ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? இந்த பாண்டிச்சேரி எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு உரையிலே சொல்லுவார், எழுத்தாளர்கள் ஒன்றும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லுவார், ஆனால் எழுத்தாளர்கள் கொம்பு முளைத்தவர்கள் தான் என்று சொல்லுவார். அந்த எழுத்தாளர்கள் என்பதை எடுத்துவிட்டு குருக்கள் என்ற வார்த்தையை அங்கே
மாற்றினால் என்ன சொல்லலாம்? குருக்கள் ஒன்றும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, உண்மைதான். ஆனால் குருக்கள் கொம்பு முளைத்தவர்கள்தான். ஏன் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டுமே உண்மை. அதில் அந்த இரண்டாவது காரணத்துக்கு முதல் ரெண்டுத்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். புனித பவுலடியார் சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே, இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. ஆயர் ஃபுல்டன் ஜேஷின் எழுதிய அந்த புத்தகம் ட்ரெஷர்ஸ் இன் கிளே ஜார்ஸ், நாங்கள் மட்பாண்டங்கள், தூக்கி போட்டால் உடைந்துவிடும், பயன்படுத்தாமல் இருந்தால் மக்கி கூட போய்விடும், மட்கலன்கள். ஆனால் இந்த மட்கலன்கள் விலை மதிப்பற்ற ஒப்பற்ற ஈடு இணையற்ற வல்லமையை தாங்கி நிற்கின்றன. எனவே இவர்கள் கொம்பு முளைத்தவர்கள். ஆனாலும் இந்த தகுதி, இந்த நிலை எங்களிடமிருந்து வரவில்லை, கடவுளிடமிருந்து வருகிறது என்று புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. எதற்காக இவர் இந்த நாளிலே நன்றி சொல்கிறார் என்றால், இறைவன் இவரை இந்த ஒப்பற்ற குருத்துவ நிலைக்கு அழைத்ததற்காக நன்றி சொல்கிறார். இவரை போன்ற இந்த மட்களத்திலே அவருடைய இறைவனுடைய வல்லமை மிக்க அந்த செல்வத்தை இறைவன் தாங்கி இறை மக்களுக்கு கொண்டு செல்ல இவரை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்ததற்காக, இதுநாள் வரை இவர் இறைவனுடைய அருளோடு ஒத்துழைக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தந்ததற்காக இறைவனுக்கு இவர் நன்றி சொல்கிறார். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்திலே புனித பவுலடியார் சொல்வார், தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்தார், அழைத்தோரை ஏற்புடையராக்கினார், ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். அழைத்தவர் இறைவன், அழைத்தோரை ஏற்புடைய செய்தவர் இறைவன், ஏற்புடையோர் ஆனோருக்கு தன் ஆட்சியில் பங்கு தந்தவர் இறைவன். எனவே இந்த காரணத்திற்காக இறைவனுக்கு இந்த நன்றி பலியை இவர் ஒப்புக் கொடுக்கிறார். எனவே நாமும் இவரோடு சேர்ந்து இறைவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த ஒப்பற்ற ஈடு இணையற்ற செல்வத்தை இறைவன் இவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி சொல்வோம். இரண்டாவது, அவருடைய குருத்துவ வாழ்வினுடைய விருது வாக்காக அவர் எடுத்துக்கொண்டது ஆகட்டும். இந்த ஆகட்டும் என்றவுடன் நம் நினைவிற்கு வரக்கூடியது இன்று நாம் நற்செய்தியிலே மரியன்னையிடமிருந்து கேட்டது. இறுதியாக ஆகட்டும், உன் வார்த்தையின்படியே ஆகட்டும், நிகழட்டும் என்று அன்னை மரியா சொன்னது. ஆனால் விவிலியத்திலே ஆகட்டும் என்பது இங்கு மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆகட்டும் தமிழில் சொல்லுகிறோம், ஆங்கிலத்திலே எஸ், லத்தீனிலே ஃபியாத், எபிரேய மொழியிலே ஆமேன் அல்லது ஆகட்டும். கடவுளே சொல்லியிருக்கிறார், லெட் தேர் பி லைட், ஒளி உண்டாகட்டும், ஒளி உண்டாகட்டும். கடவுளே முதலிலே சொன்னார் உலகத்தை படைக்கும் போது, ஃபியாத் லுக்ஸ், ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார். எனவே இறைவனே முதலில் ஆகட்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அங்கே ஆனது. எனவே அந்த வார்த்தைக்கும் அங்கே நடந்ததற்கும் எந்த இடைவெளியும் இல்லை, சொன்னது நடந்தது, ஆகட்டும். ஆண்டவர் இயேசு இன்றைய முன்னுரையிலே நாம் கேட்டது போன்ற அவரே கூட கெத்சமனி தோட்டத்திலே ஆகட்டும் என்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தாவிட்டாலும் அவர் சொன்னார். இந்த ஹோலி லேண்ட் போனவர்கள் சொல்வார்கள், நான் போனதில்லை, அங்கே போனவர்கள் அந்த கெத்சமனி தோட்டத்திலே ஒரு பலகை இருக்கிறது, அங்கே என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆங்கிலத்திலே, ஃபாதர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ஐ பிலீவ் யூ, லெட் இட் பி டன். உம்மால் என்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை இறைவா, எனவே நான் என்ன முடியாது என்று சொல்வேனா, ஆகாது என்று சொல்வேனா? இல்லை, ஆகட்டும். உம்மை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் ஆகட்டும். இங்கேதான் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் வருகிறது. எல்லாமே புரிந்த பிறகு ஆகட்டும் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை என்றாலும் அது உண்மையாகிவிடும். ஆய்வகத்திலே நிரூபிக்கப்படக்கூடிய வேதியியல் அறிவியல் உண்மைகள் எல்லாம் புரியாததாலும் ஆகட்டும் என்று கீழ்ப்படிந்தார் ஆண்டவர் இயேசு. அதுவும் பேராயர் ஃபுல்டன் ஷீன் சொல்வார், இயேசு இந்த ஆகட்டும் என்பதை தன் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர் இயேசு. எஸ், 30 ஆண்டுகள் சொன்னார், 3 ஆண்டுகள் தனது பணிவாழ்விலே சொன்னார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த 3 மணி நேரமும் ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி தந்தையாகிய இறைவனின் கையில் உயிர் விட்டார் என்று. எனவே
அருட்தந்தை அவர்கள் விருதுவாக்க எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆகட்டும் என்பது ஒரு உன்னதமான அவருடைய குருத்துவ வாழ்வை சரியான திசையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு வார்த்தை, தாரக மந்திரம். அது ஆகட்டும். நம்முடைய விண்ணேற்ப அன்னை மரியாளும் ஆகட்டும் என்று சொன்னார். எப்பொழுது சொன்னார்? எல்லாம் அவருக்கு புரிந்த பொழுது, அதனால் அவருக்கு லாபம் உண்டு என்று நினைத்த பொழுது, அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்று தெரிந்தபோது, அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என்ற பொழுது ஆகட்டும் என்று சொல்லவில்லை. இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். வானதூதர் வந்து சொல்லுகிற பொழுது, இது எங்கே நான் நிகழும், நான் கன்னியாயிற்று, புரியவில்லை, இது எப்படி நிகழும் என்று தெரியவில்லை, இதனால் அவருக்கு என்ன லாபம் இல்லை, துன்பம் வரும், சமூகத்திலே அவப்பெயர் ஏற்படும், இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவருக்கு நிகழும் என்று தெரிந்த பொழுதும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், துயரம் நிறைந்த சம்பவம் இதனை தொடரும் என்று தெரிந்தும் அவர் ஆகட்டும் என்று சொல்லுகிறார். புனித பவுலடியார் கூட சொல்லுவார், தொடர்ந்து அதை வாசித்தோம் என்றால் தெரியும், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் குழப்பம் அடைவதில்லை, மனமுடைந்து போவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என இப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் தந்தை அவர்களுடைய பெயரே சின்னப்பர். எனவே அவர் ஒருபுறம் அன்னை மரியாவையும் இன்னொரு புறம் புனித பவுலடியாரையும் சொன்ன இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கினால் மிக அற்புதமான வாழ்வாக அவருடைய குருத்துவ வாழ்வு, பணிவாழ்வு அமையும் என்பதிலே ஐயமில்லை. புனித பவுலடியார் சொன்னது அவரே சொல்வார். திருத்தூதர் பணிகள் நூலிலே 20வது அதிகாரம் 24வது வசனம், என்னை பொறுத்தவரை எனது உயிரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை, இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என்னுடைய விருப்பம், என்னுடைய எஸ், என்னுடைய ஆகட்டும், என்னுடைய ஆமேன், என்னுடைய ஃபியாத் என்று சொல்வார். அதுதான் அவருடைய விருப்பம். எனவே இதை புனித பவுல் அடியார் சொன்னதை இந்த சின்னப்பன் என்கிற அடியாரும் தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி தன்னுடைய குருத்துவ வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது உண்மையாகவே இது அவருக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமையும். எழுத்தாளர்கள் ஒன்றும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் கொம்பு முளைத்தவர்கள் தான். அதே போன்று குருக்கள் ஒன்றும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் கொம்பு முளைத்தவர்கள் தான். ஏன் என்று பிரபஞ்சனிடம் கேட்டார்கள். அதற்கு சொன்னார், இந்த உலகமே சிலவற்றை பார்த்து இது ஒன்றுமில்லை என்று எளிதாக கடந்து போகிறது போது அவர்கள் மட்டும் அதை உற்று பார்த்து அதை எழுதுகிறார்கள், அதை விமர்சிக்கிறார்கள், அது மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அதன் அழகிலே கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்கிறார். குருக்கள் ஒன்றும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் கொம்பு முளைத்தவர்கள். ஏன்? கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார், தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் அவருடைய சீடராக சீடத்துவத்துக்கான அழைப்பு இருக்கிறது. சிலர் எஸ், ஃபியாத், ஆகட்டும், ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சாரி லார்ட், முடியாது, நோ என்று சொல்லுகிறார்கள். அருட்தந்தை அவர்கள் ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு விதத்தில் இறைவன் இவரை அந்த குருத்துவ படைக்கு அந்த ஆகட்டும் என்று சொன்னதால் தொடர்ந்து, அன்று சொன்னது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்றும் ஒவ்வொரு பலியிலும், ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டத்திலும், தன் வாழ்விலே அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் ஆகட்டும் ஆகட்டும் என்று இறைவனுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு, ஏற்கனவே சொன்ன அந்த ஆகட்டும் என்பதால் இறைவனுடைய ஆண்டவர் இயேசுனுடைய குருவாக இருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், இந்த காலத்தில் குருத்துவ வாழ்வு எவ்வளவு சவால் நிறைந்தது, போராட்டம் மிக்கது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கு. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தினமும் ஆகட்டும் ஆகட்டும் என்று ஆண்டவரிடம் சொல்லி, அன்னை மரியாவை போல அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னையாக முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ இவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று இவரை வாழ்த்துகிறோம். இவரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறை ஆசீர் நம் அனைவர் வாழ்விலும் நிரம்பி வழியட்டும். ஆமேன். அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அன்பான ஆண்டவரே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது ஆற்றலாலும் ஞானத்தாலும் அவர்களை நிறைத்து மக்களை உம் ஆட்சியின் வழியில் நடத்தி சென்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று மொழிந்த எம் இறைவா, மக்களால் மக்களுக்கென்று பணியாற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதியும். மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றவும், மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி நன்முறையில் வாழ வைக்கவும், அவர்கள் தீட்டும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு நன்மை விளையக்கூடியதாக அமையவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, ஆகட்டும் என்ற அன்னை மரியாளின் வாக்கினை தனது குருத்துவ வாழ்வின் விருது வாக்காக கொண்டு தனது பணியினை உமது அடிசுவனில் தொடர இருக்கின்ற அருட்தந்தை சின்னப்பன் அடிகளாரை நிறைவாக ஆசிர்வதியும். அனைத்து சூழலிலும் உமது கரம் அவரை தாங்கிடவும், தனது பணியினை சீரும் சிறப்புமாக செய்ய தேவையான ஆற்றலை தந்து ஆசிர்வதித்திட வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்றவரே, உம் அடியாரை உமது பணிக்கென அர்ப்பணித்த அவர்களின் பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அனைத்து வளங்களையும் ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு பொழிந்து உமக்கு சான்று பகரும் கிறிஸ்துவ குடும்பமாய் வாழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய வாழ்வின் ஊற்றாம் இறைவா, எம் அருட்தந்தை சின்னப்பன் அடிகளார் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்து அவர்களை உம்மோடு வான் வீட்டில் இணைத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆகட்டுமே இறைவா, ஆகட்டுமே உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா, ஆகட்டுமே உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. தருகின்றேன் தருகின்றேன் என்னையே பலியாய் தருகின்றேன் 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 என்னையே பலியாய் தருகின்றேன். கருவில் என்னை அறிந்தவா, உம் கையில் என்னை வரைந்தவா, உருவில் என்னை சாயலிலே உண்டாக்கிய என் இறைவா, அறிவும் திறனும் நிறைந்தவா, உம்மை அணிந்தவாழில் தாழ்வுண்டோ. ஆகட்டும் இறைவா, ஆகட்டுமே உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா, ஆகட்டுமே உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. உரிமை வாழ்வை நான் பெற அருமை மகனை பலி தந்தே. உவமையில்லா பேரன்பை அப்பா அடியேன் பணிகின்றேன். கருணையே என் இறைவனே, மை சரணடைந்தே நாட்கொள்ளும்.
என் வாழ்வில் ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. தருகின்றேன் தருகின்றேன் என்னையே பலியாய் தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் என்னையே பலியாய் தருகின்றேன். ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நம்மளே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு
முதலாக புனிதமிக்க கன்னிமையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பும், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இந்த ஆலயத்தின் பாதுகாவலிலும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிமைப்பாலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் சிறப்பாக இன்று நான் நினைவு கூறுகின்ற தந்தை சின்னப்பன் அவர் குடும்பத்தில் மரித்தவர்களையும் முதாட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு இந்த மாட்சியில் என்றும் பங்கு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியோ வல்லமையோ மாட்சியோ என்றென்றோ உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் நலமடையும். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முக்கியமான நேரம் தீப நற்கரணையில் நாம் பங்கு கொள்கின்ற நேரம். ஆகவே வருகின்ற பொழுது சமூக இடைவெளி விட்டு வரவும். ஒருவர் வாங்கிவிட்ட பிறகு மற்றவர் வர வேண்டும். அதனால் சமூக இடைவெளி விட்டு நீங்கள் நின்று அதன் பிரகாரம் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிய தந்தை அவர்கள் நன்மை வழங்குவார்கள் நடு சாலையில். நின்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமை என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமை என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே இன்றும் என்னோடு உறவாடவே நீரென்று ஒன்றில்லையே இங்கு நீதான் என் எல்லை எனில் வாரும் என் இயேசுவே பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாய வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக வழியெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே இன்றும் என்னோடு உறவாடவே நீரென்று ஒன்றில்லையே இங்கு நீதான் என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே வீட்டினில் என்ற பாட்டிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவு தேடி இனில் வாழ்வின் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இன்று நீதான் இனில் வாழ்வின் இயேசுவே
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 10 நிமிடம்தான் பங்கு சார்பாக புதிய தந்தை அவர்களுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவிக்கின்ற நிகழ்வு பங்கு பெறவே அவர்கள் தயாரிப்பாக இருக்கின்றார்கள். ஆகவே பீடத்திற்கு முன்பாக இந்த ஒரு 10 நிமிட நிகழ்வு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உரிய உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவனை மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமரனே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாறனுக்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உம்பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாறனே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.
மக்களின் மனமே மகிழ்ந்திடவே நற்கனி சுதனை எமக்களித்தார். மக்களின் மனமே மகிழ்ந்திடவே நற்கனி சுதனை எமக்களித்தார். கற்றவர் மற்றவர் யாவருமே பொற்பதம் சேர்த்திட வேண்டும் அம்மா. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் அருள் விளக்கே எமை காத்திடும் ஆரணங்கே அருள் சூரந்திடும் தேன் சுனையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு நேரும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நெல்லித்தோப்பு பங்கின் சார்பில் இப்பொழுது புதிதாக குரு பட்டம் பெற்றிருக்கின்ற அருட்தந்தை சின்னப்பன் அவர்களை நமது பங்கு தந்தை அவர்களின் பெயரால், உதவி தந்தையின் பெயரால் மற்றும் பங்கு பேரவை மற்றும் பக்த சபைகள் பங்கு மக்கள் அனைவரின் சார்பில் தந்தை அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம். இந்த ஒரு நன்னாளில் இந்த நன்றி திருப்பலியை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த கொரோனா காலத்திலும் கூட நாம் சமூக இடைவெளியை பின்பற்றி சிறப்பானது ஒரு நன்றி திருப்பலியை அருட்தந்தை அவர்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றினார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் காரணமாக இந்த விழாவானது மிகவும் எளிய முறையிலே இப்பொழுது இந்த பங்கிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வரவேற்புரை வழங்க சுதன்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்பொழுதுமே இந்த ஆலயத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் வாழ்த்து கவிதை நான் வாசிப்பேன். ஆனால் திடீரென்று இன்றைக்கு பங்கு பேரவை செயலாளர் பால்ராஜ் அவர்கள் என்னை அழைத்து வாழ்த்து கவிதை நான் வாசிக்கிறேன், நீ வரவேற்புரை சொல்லிவிடு என்று கூறிவிட்டார். நானும் அதுக்கு தயார் செய்து என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு ஒன்றை எழுதிவிட்டேன். எழுதி வைத்திருக்கும் பொழுது நம்முடைய அருத்தந்தை சைமன் அடிகளார் அவருடைய வார்த்தை சொன்னார்கள், எழுத்தாளர்களுக்கு மட்டுமே சில விஷயங்கள் புலப்படும், எல்லோருக்கும் புலப்படாது அப்படி என்ற ஒரு வார்த்தையை நான் புலப்பட்டு எழுதி வைத்து விட்டேன். அது அவர் சொன்னது சரியாகவே இருக்கிறது. அவருக்கு நன்றி. அந்த வார்த்தை, ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். என் தாய் தமிழே என் நாவில் வா நயமிகு சொற்களை தா. காத்திருப்பு என்ற வார்த்தை நம் வாழ்வில் முக்கியமான தவிர்க்க முடியாத வார்த்தையாகி நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து கலந்து விடுகின்றன. நாம் தான் அதை கவனிப்பதில்லை. ஆம், காத்திருப்பு. இறைமகன் இயேசுவின் வருகைக்காக இந்த மனுக்குலமே காத்திருந்தது. அன்னை மரியாள் கருவில் சுமந்த பிறகு அவர் பிறக்கும் அந்த நேரத்தை சூசையப்பரும் மரியாளும் காத்திருந்தார்கள். நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே நாமும் பலவற்றிற்காக காத்திருக்கிறோம். தலைவன் வரவைக்காக காத்திருக்கிறான். அப்பா அம்மாவின் வரவைக்கான குழந்தைகள் காத்திருக்கின்றன. திருமாங்கல்யம் தன் கழுத்தில் ஏறுவதற்காக மணப்பெண் காத்திருக்கிறாள். மாணவர்கள் தன் தேர்வின் முடிவை காண காத்திருக்கின்றார்கள். காதலன் தன் காதலியை காண காத்திருக்கிறான். பெற்றோர்கள் பிறக்கப் போகும் தன் குழந்தையை காண ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். இப்படி எல்லோர் வாழ்க்கையிலும் காத்திருப்பு நிகழ்கிறது. அந்த ஒரு சில நொடிகள் அந்த நாள் வாழ்வில் மறக்க முடியாதது. அப்படித்தான் சின்னப்பன் என்னும் சின்னஞ்சிறு மலரும் காத்திருந்தது. விதையாகி தளிராகி செடியாகி இன்று கனிதரும் மரமாக பசுமையாக வீற்று கொண்டிருக்கிறது. இந்த மரம் வளர்வதற்கு இறை வார்த்தையே உரமாகி நின்று கொண்டிருக்கிறது. இந்த பசுமை நிறைந்த மரத்தை என்றுமே கனிகள் தரும் சத்தான இனிப்பான மரமாக இருக்க வேண்டும் என்று
தழைத்து ஓங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே காத்திருந்து கனி கொடுத்து கொண்டிருக்கும் அருத்தந்தையர்கள் அனைவரும் எங்கள் புதிய குருவான சின்னப்பன் அடிகளாரை வாழ்த்த வந்தமைக்கு நன்றி கூறி அவர்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்த எங்களுடைய அன்பு பங்கு தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணை பங்கு தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பங்கு பேரவை செயலாளர் பால்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களுடைய வேதியர் உபதேசியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணை பங்கு பேரவை செயலாளர் ஜூடு விமலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். செயற்குழு உறுப்பினர்கள் நிக்சன், சூசைராஜ், அமலோற்பநாதன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் மெர்சி டிவி ஜெரோம் குருவினர் அவர்களையும் பீட சிறுபாளர்கள் அனைவரையும் மற்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று முடிக்கின்றேன். ஆம், அருத்தந்தையர்கள் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் கொம்பு முளைத்தவர்கள். அதுபோல்தான் எழுத்தாளர்கள் எல்லோரும் கொம்பு முளைத்தவர்கள் அல்ல, ஆனாலும் கொம்பு முளைத்தவர்கள். நன்றி. இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் புதிய குருவுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். புதிய பங்கு தந்தை திரு சின்னப்பன் அடிகளாருக்கு எங்கள் பங்கு சார்பாக இந்த வாழ்த்து கவிதையை படிக்க வருகிறார் பங்கு பேரவையின் செயலாளர் பால்ராஜ் அவர்கள். குருத்துவ அருட்பொழிவு வாழ்த்துப்பூக்கள். நாள் 23/7/2020 வியாழக்கிழமை. இடம் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், நெல்லித்தோப்பு, புதுச்சேரி. விழா நாயகர் அருட்பணி ப. சின்னப்பன் அவர்கள். ஆகட்டும் என்னும் வார்த்தை வாக்கியமானதோ, அதனால் தந்தையின் பெயர் பாக்கியமானதோ. ஆகட்டும் எனும் வார்த்தை வாக்கியமானதோ, அதனால் தந்தையின் பெயர் பாக்கியமானதோ. நீர் பிறந்ததால் எறையூரும் பாக்கியமானதோ. சின்னப்பன் எனும் சிறுமலரின் மனம் இறை இயேசுவில் ஐக்கியமானதோ. சின்னப்பன் என்னும் சிறுமலரின் மனம் இறை இயேசுவில் ஐக்கியமானதோ. மேதினத்தில் பூவிழி மலர்ந்தாய், மேன்மையுறு பாக்கியநாதன் லில்லி மேரி இணைக்கு பிறந்தாய். புவிதனில் புதுவை மண்ணில் வளர்ந்தாய், புனித அன்னாள் பள்ளிதனில் கல்விதனை பயின்றாய். கடைக்குட்டி பிள்ளையானாலும் கர்த்தரை சுவாசித்தாய். குருத்துவமே நம் வாழ்வு என இளம் வயதில் யோசித்தாய். கருத்துடனே குருத்துவ கல்விதனை நேசித்தாய். குருத்துவ கல்விதனை பற்பல தலங்களில் வாசித்தாய். அருட்பணி தந்தையாய் திருப்பொழிவு பெற்ற அருட்தந்தையே, அருட்பணி தந்தையாய் திருப்பொழிவு பெற்ற அருட்தந்தையே, இனி வரும் காலங்களில் இறை வார்த்தையே உமது சுவாசமாகட்டும். இறை வார்த்தையே உமது சுவாசமாகட்டும். இறை பணியே வாழ்வின் வாசமாகட்டும். இறை பணியே வாழ்வின் வாசமாகட்டும். இறை வாழ்வே அறநெறி ஆகட்டும். இறை வாழ்வே அறநெறி ஆகட்டும். இறை மக்கள் அன்பே திருவழி ஆகட்டும். இறை மக்கள் அன்பே திருவழி ஆகட்டும்.
எதிர்வரும் காலங்களில் எங்கள் ஜெபம் உமக்கு சொந்தமாகட்டும். எதிர்நடை போடுவதற்கு அதுவே பலம் ஆகட்டும். புதுவை நெல்லித்தோப்பு பங்கே உமது மூலமாகட்டும். புனித விண்ணேற்பு அன்னையே உமக்கு பாதுகாவலி ஆகட்டும். பரமனின் பாத சுவடுகளில் பணிகள் பதிவுகள் ஆகட்டும். பறவைகள் பசியாரும் நீர்நிலையாய் வாழ்வு ஆகட்டும். பதியம் போட்ட பூந்தோட்டமாய் பணி ஆகட்டும். பரந்த மனதோடு வாசிக்கிறோம், இதுவே எங்கள் வாழ்த்துக்கள் ஆகட்டும். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும், இதுவே எங்கள் வாழ்த்து மாலையாகட்டும். வாழ்த்தும் பங்கு தந்தை அருட்பணியல் வின்சென்ட் அடிகளார் அவர்கள், உதவி பங்கு தந்தை அருட்பணி பி அந்தோணிராஜ் அவர்கள், பங்கு பேரவை, பக்த சபையினர் மற்றும் பங்கு மக்கள், புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், நெல்லித்தோப்பு பங்கு, புதுச்சேரி. இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் நமது புதிய குருவுக்கு வாழ்த்துக்கள் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய புதிய குரு பி சின்னப்பன் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நான் அதிகமாக சத்தம் போட்டு பேசினதில்லை, அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த குரல். ஆகவே அருள் சகோதரிகளே, ஃபாதர் சின்னப்பனுடைய தந்தை, அவருடைய குடும்பத்தார் மற்றும் வந்திருக்கின்ற எல்லாருக்கும் பங்கு பேரவை, பங்கில் இருக்கின்றவர்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களை எங்கள் குழுவிலே சேர்த்துக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். குருக்கள் என்ற அந்த குழுவில் இருப்புக்குறிச்சிக்கும் இறையூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நீங்கள் இறையூரில் பிறந்து பாண்டிச்சேரியில் வளர்ந்திருக்கிறீர்கள். அதுபோல் இறையூருக்கும் இருப்புக்குறிச்சிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அருள் தந்தை எம்.ஏ. ஞான பிரகாசம் அவர்கள் எங்கள் பங்குக்கு அவர் முதல் பங்கு தந்தையாக அல்ல, பங்கு தந்தையாக வந்தார். அவருடைய முதல் பங்கு நீலவேலி எஸ்டேட்டிலிருந்து அவர்கள் இருப்புக்குறிச்சிக்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் என்னை குரு மடத்திற்கு அனுப்பினார். அதன் விளைவாக இருப்புக்குறிச்சிக்கும் இறையூருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைவது என்னவென்றால், இருப்புக்குறிச்சிக்கு இவர் உதவி பங்கு தந்தையாக செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் போகின்ற பொழுது நாங்கள் வருவோமோ என்ன தெரியல, உங்களை அன்போடு இருப்புக்குறிச்சி பங்குக்கு முதலில் வரவேற்கிறோம். அதன் பிறகு இந்த நெல்லித்தோப்பில் நீங்கள் உங்களுடைய பணி இருந்தது, திருத்தொண்டர் பணி நல்ல முறையில் செவனே இருந்தது. திரு சுதன் அவர்கள் கூறினார்கள், விதை, தளிர், கிளை, விளைச்சல், அறுவடை. இப்பொழுது அறுவடை செய்திருக்கின்றார் ஆண்டவர். ஆகவே அவருடைய இறையாட்சி தோட்டத்தில் நல்ல முறையில் நீங்கள் பணி செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இறைவனை வேண்டுகிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பங்கில் இருக்கின்ற இறை மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை, பக்த சபைகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் பணி சிறக்க வேண்டுகிறோம். உம்மோடு நாங்கள் இருப்போம். உனக்கு எனக்கு ஒரு தொடர்பு என்னென்னா, நான் திருப்பொழிவு செய்யப்பட்ட போது, குருவான போது என்னுடைய தாய் இல்லை. அதே போல் நீங்கள் குருப்பட்டம் பெற்றபோது உங்கள் தாய் இல்லை. அவர்கள் விண்ணகத்திலிருந்து பார்த்து கொண்டு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம். ஆகவே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார்கள். அதை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். ஆகவே இங்கு இருக்கின்றவர்கள் அனைவருமே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உங்களை வழிநடத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் உங்கள் பயணத்தை தொடருங்கள். நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று வாக்குறுதி கூறுகிறோம். நன்றி. இந்த விழாவிற்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்கள் பங்கு பேரவையில் இருக்கிறவங்கள கூட நாங்கள் ரொம்ப கூப்பிட முடியல, பக்த சபையை கூப்பிட முடியல, பங்கு மக்களையும் கூப்பிட முடியல. தந்தை அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் குருக்கள் கன்னியர்களை மட்டும்தான் நம்ம அழைச்சிருக்கிறோம். ஏன்னா மத்திய மாநில அரசினுடைய கட்டுப்பாடு. அதனால் மிக குறுகிய ஒரு காலத்துக்குள் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிஸ்டர் சுசீலா அவர்கள் சிஆர்ஐ பிரசிடெண்ட் ஒரு சில வார்த்தைகள் நேரம் கருதி ஒரு சில வார்த்தைகளில் முடிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். அன்று ஏதோ ஒரு தலைவரை எதிர்பார்த்திருந்த காலகட்டத்தில் விண்ணிலிருந்து வந்த ஒரு குரலொலியை கேட்டு அன்னை மரியா ஆகட்டும் என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்திலும் ஏதோ ஒரு தலைவர் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த உலகை மீண்டும் ஒருவாக புதுப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற இந்த வேளையிலே தந்தை அவர்கள் ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய குரலொலியை விண்ணகத்திற்கு எழுப்புகின்றார்கள். அவர்களுடைய குரலொலி இன்று இந்த மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் கேட்டு எல்லோரும் மகிழ்கின்ற இந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வில் வளரட்டும் மலரட்டும் என்று வாழ்த்துகின்றோம். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட இருபால் துறவியர் சார்பாக எங்களுடைய ஜெபங்களையும் இன்னும் எதிர்காலத்திற்கான வழிநடத்துதலையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவதோடு அவர்களிடம் ஒரு முறை ஒரே வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு என்ன இந்த குருத்துவ பணியில் என்ன ஆர்வம் இருக்கின்றது என்று முதல் முறையாக சந்தித்த போது கேட்டேன். அவர் சொன்னார்கள், இப்பொழுது பங்கு தளங்களிலும் மற்ற இடங்களில் இளைஞர்களுக்கு சில மனப்பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு என்னால் என்ற உதவியை செய்ய நான் முன் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். எனவே அவருடைய பெயர் தாங்கிய தூய பவுலடியாரின் மிஷனரி தாகத்தை கொண்டு இளைஞர்களை வழிநடத்துகின்ற இந்த பாதையில் அவர் வெற்றி பாதையாக எடுத்துக்கொண்டு வெற்றி மேல் வெற்றியை குவிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் பெயராலும் அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் பெயராலும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து முடிக்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. அருத்தந்தை புதுமலர் பூமலர் பூழி மலர்ந்த புன்னகை மன்னன் எங்கள் புதிய அருக்குரு அருட்பணி சின்னப்பன் அடிகளார் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையாலுமே இந்த ஒரு நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. நேற்று தினத்திலே பேராயர் அவர்களால் அருள் பொழிவு செய்யப்பட்டு இன்றைய தினத்திலே கடவுளுக்கு நன்றி பலியை செய்ய கடவுள் என்னை ஒரு பொருட்டாக, தகுதியற்ற ஒரு அடியேன் என்னை ஒரு பொருட்டாக எண்ணி அவர் என்னை அழைத்திருக்கின்றார். தாயின் கருவிலே உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் என்று கூறுவது போல அவர் என்னை அழைத்து இந்த ஒரு பணிக்காக என்னை அழைத்திருக்கின்றார். அவர் பணி தொடர என்னை அழைத்திருக்கின்றார். எவ்வாறு இறை திருவுளத்திற்கு இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று புனிதமிக்க கன்னிமரியால் ஆகட்டும் என்ற ஒரு பதில் சொன்னாரோ, அதே போல இந்த பணிக்காக என்னையும் நான் அர்ப்பணித்து ஆகட்டும் என்ற ஒரு விருதுவாக்கு ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய பணியை தொடர இருக்கின்றேன். இந்த ஒரு பயணத்திலே எனக்காக பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த நேரத்திலே உங்களை நினைவு கூற விரும்புகின்றேன். பல்வேறு வகையிலே எனக்காக நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள், ஜெபித்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஆக்சுவலாக எங்கள் பேட்ச் அல்லது நான் எப்பொழுதுமே லக்கின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எப்பொழுது 10th படித்தனோ அப்போ சிலபஸ் மாறுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகிறப்ப ஒவ்வொரு மாற்றங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபிலாசபி பெங்களூர் போகிறப்ப 2 வருஷமாக இருந்த ஃபிலாசபி 3 வருஷமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 1 வருஷம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்ட்ரா ஆச்சு. பிறகு தியாலஜிலாம் முடித்த பிறகு இந்த லாக்டவுன்
அதே போல் ஒவ்வொரு தடைகள் அல்லது என்னன்னு தெரியல, இவ்வாறு ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி போய் ஆக்சுவலாக நான் போன வருஷமே ஃபாதராக இருக்க வேண்டியது. இந்த 3 years ஆஃப் ஃபிலாசபின்றதுனால நான் வந்து பெங்களூரில் படித்ததுனால எனக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்கே வந்து அருள் தந்தை மரிய சூசை அவர்கள் இருக்கின்றார். அவர் என்னுடைய வகுப்பு தோழர் தான், இருந்தாலும் இப்பொழுது அவர் எனக்கு சீனியர். இவ்வாறு நான் வந்து ஒரு வகையில் லக்கி தான், பரவாயில்ல. இருந்தாலும் கடவுளுடைய திட்டம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேரம் ஆனாலும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. தாயினுடைய கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தகுதியற்ற அடியேனை மறுகிறிஸ்துவாக அவர் விட்டு சென்ற பணியை ஆற்ற தேர்ந்து கொண்ட எல்லாம் அல்ல மூவர் இறைவனுக்கு என்னுடைய நன்றியையும் ஆராதனையும் நான் செலுத்துகின்றேன். கடவுளுடைய தாயும் என்றும் கண்ணியமான புனிதமிக்க கன்னிமரியாவுக்கும் அவருடைய கணவரான சூசியப்பர் புனிதர் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருத்துவ நிலைக்கு என்னை திருநிலைப்படுத்திய நமது பாசமிகு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் ஆண்டகை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய இந்த முதல் நன்றி திருப்பலியை மிக சிறப்பாக அமைய எல்லா வகையிலும் உதவிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுதுமே அன்பான அமைதியான ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தந்தை, அமைதியும் எளிமையும் உருவான அருட் தந்தை. நம்முடைய பங்கிற்கு அவர் வந்தது மிக சிறப்பான ஒரு தருணம். அவர் எங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, நாங்கள் எப்பொழுது அவரை அணுகினாலும் சரி, அவர் எப்பொழுதும் ஒரு புன்முறுவலோடு என்ன கேட்டாலும் கண்டிப்பாக செய்கிறோம், சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நேற்றைய தினத்திலே குருப்பட்டம் பெற்ற இந்த நாளிலே எங்களுக்காக ஜெபித்த நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குருக்கள், நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் மற்றும் அனைவர்களுக்காகவும் சிறப்பாக நேற்று தினத்திலே வருகை புரிந்த எறையூர் பங்கு தந்தை, உதவி தந்தை, எறையூர் தந்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை எல்லா விதத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் பயிற்சி அளித்து உருவாக்கிய அனைத்து அருட்தந்தைகளுக்கும், இளங்குருமட அதிபர்கள், புனித பேதுரு பாப்பிரை குருமடம் பெங்களூர் அதிபர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக குருக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கலப்பணியாற்ற எல்லா விதத்திலும் உதவி புரிந்த அனைத்து அருட்தந்தைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக ஒரு வருடம் ரீஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கலப்பணி மேல்நாரிப்பினூர் புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியிலே நான் கலப்பணி ஆற்றினேன். அங்கு ஒரு வருடம் முழுவதுமாக எனக்கு எல்லா வகையிலுமே உதவி செய்த அருட்தந்தை சி சகாயராஜா அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். மேலும் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலும் பெங்களூரு உயர் மறை மாவட்டத்திலும் எனக்கு பயிற்சி அளித்த அனைத்து அருட்தந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்த்தவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் என்னுடைய திருத்தொண்டர் கலப்பணியை ஆற்ற பேர் உதவியாக இருந்த அருட்தந்தை ஆனந்தராஜ் இந்த நேரத்திலே அவர் இல்லை. அவர்களுக்காகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக, அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து எல்லா வகையிலும் தோள் தட்டி பாராட்டி ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அவருக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று, இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதாவது இந்த சூழ்நிலை எல்லாருக்குமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இல்லை, இருந்தாலும் இந்த ஒரு தருணத்திலே என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று என்னோடு இணைந்து நன்றி பலி செலுத்திய அனைத்து அருள் தந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி நவில்கின்றேன். என்னுடைய பயிற்சி வாழ்விலே ஆரம்பம் முதல் இன்று வரை உதவி புரிந்த அருட்கன்னியர்கள் அனைவருக்கும், ஏறக்குறைய இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. குறிப்பாக இமாக்குலேட் காங்கிரிகேஷன், எம்சி காங்கிரிகேஷன், அப்புறம் எம்இ காங்கிரிகேஷன், கொன்சாகா காங்கிரிகேஷன் என்று அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இவை அனைத்திற்கும் மிக சிறப்பாக க்ளூனி சிஸ்டர்ஸ். ஏன்னா என்னுடைய தந்தை அவங்களிடத்தில் தான் வளர்ந்தாங்க, அவங்கள்ட்ட தான் பணிபுரிந்தார்கள். எனவே இந்த நேரத்திலே க்ளூனி அருட்சகோதரிகள் 3 பேர் வந்திருக்கின்றார்கள், முக்கியமான 3 பேர்கள். அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.
பங்கு ஒருங்கிணைப்பு மற்றும் ஆன்மீக காரியங்களிலே எனக்கு உதவி புரிந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மிக சிறியதாக இருந்தாலும் சரி, மிக அற்புதமாக ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. அதற்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு ஏற்பாடு செய்திருந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பக்த சபையை சார்ந்தவர்கள், பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களுடைய உள்ளம் கனிந்த உதவிகளால் திருப்பலிக்கும் அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் உதவி புரிந்த வேதியர் மற்றும் பீடப்பூக்களாக்கிய பீட சிறுவர்களுக்கு என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு இந்த முதல் நன்றி திருப்பலிக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மீடியா, மெர்சி டிவியிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்ற ஒவ்வொரு வகையிலும் எனக்கு உதவி புரிந்த ஒவ்வொரு இந்த நேரத்திலே நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு பணிகளை விட்டுவிட்டு எனக்காக இந்த ஒரு இடத்தை நோக்கி வந்திருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொருவருக்கும், என்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நான் பணிபுரிந்த இடத்திலே இருந்த ஒவ்வொருவருக்கும், அங்கிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக யாராவது நான் மறந்திருந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவர்கள்தான் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வகையிலுமே எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை இங்கே இருக்கின்றார், அவர்தான் என்னை இந்த ஒரு குருத்துவ நிலைக்கு என்னை அர்ப்பணித்திருக்கின்றார். என்னுடைய தாய் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இந்த நேரத்தில். இருந்தாலும் என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கின்றீர்கள் இங்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்றி என்ற வார்த்தையே நானும் எடுத்து வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூற இத்தருணத்தில் நம் பங்கில் பூத்த புதுமலராகிய திரு சின்னப்பன் அடிகளார் அவர்களின் அருள்பொழிவு பெற்ற நன்றி திருப்பலியை நிறைவேற்ற உதவி செய்த, பங்கு பெற்ற, அவரை வாழ்த்திய எம் பங்கு தந்தை திரு வின்சென்ட் அடிகளார் அவர்களுக்கும் துணை பங்கு தந்தை பி அந்தோணிராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தியதற்காகவும் அவருக்காக மன்றாடிய அனைத்து அருட்திரு தந்தையர்கள், அருட்தந்தையர்கள் அனைவருக்காகவும், அருட்சகோதரிகள் அனைவருக்கும், மேலும் திரு சின்னப்பன் அடிகளாரின் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இங்கு வந்து கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய உதவிய மெர்சி டிவி ஜெரோம் மற்றும் அவரின் குழுவினர் அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கவும். மேலும் பங்கு பேரவை உறுப்பினர் செயலர் திரு பால்ராஜ் அவர்களுக்கும், வேதியர் ஜோசப் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினரான திரு சுதன் அவர்களுக்கும், திரு நிக்சன் அவர்களுக்கும், திரு அமலோற்பம் அவர்களுக்கும், திரு சூசைராஜ் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது புதிய தந்தையின் குடும்பத்தார்கள் தந்தை அவர்களை சந்தித்து ஆசி பெறலாம். இத்துடன் இந்நிகழ்வு முடிவடைகின்றது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக.